பார்த்து இவங்க வந்து வள்ளலாருடைய இதில் ஆழத்தில் போயிருக்காங்க, டீப் இன்டு வள்ளலார் பிரின்சிபல். அப்படிப்பட்டவங்களுக்கு விருதுகள் அழைத்தாங்க. அந்த விருதுகளுக்கு வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை விருது அப்படின்ட்டு. ஸோ அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வந்து அந்த விருதுகள் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய வந்து சினிமாக்கோ இதுக்கோ எல்லாம் விருது கொடுத்துட்ருக்கோம், அது நம்ம பெருசாக பண்ணுறோம். இந்த விருதுங்கிறது பெருதாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த விருதுகள். இதில் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செக்கு உள்ள நாங்களே யாரும் எதிர்பார்க்கல, 25,000 ரூபாய்க்கு செக் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், சரிங்களா? அதெல்லாம் கிரேட் அப்ரிஷியேஷன். ஸோ அது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு, வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு. அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது, இலங்கையிலேருந்தோ இதிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹைலி அப்ரிஷியபிள். வி தேங்கிங் த கவர்மெண்ட். இந்த மாதிரி நிறைய பண்ணணும், எல்லா சித்தர்களும் கொண்டு வரணும். ஆனால் எங்களுக்கு பெருமை வந்து வள்ளலாரை கொண்டு வந்தது மிகப்பெரிய பெருமை. நன்றி. சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், உலகளாவிய நிறுவனம், வள்ளலாரினுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் இதை துவங்கின பல நாடுகள் சேர்ந்த நபர்கள். எங்களையெல்லாம் அந்தந்த நாடுகளிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு, தமிழ் அரசு எங்களை இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக பல நாடுகளிலிருந்து அவர்களே செலவழித்து நல்ல முறையில் எங்களை கவனித்து ஒரு வாரமாக இருக்கோம். ஒரு 3 நாள் சிறப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனரு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இது கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. இது ஒரு ஷார்ட் டைமில் பண்ணாங்க, அதான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவோம். எங்கள் அந்த வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். பட் இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த லோக்கல் ஸ்கில்ஸ், அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னா அந்த லோக்கல் ஸ்கில்ஸ் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை நாங்கள் போகும்போது முன்னாள் நாள் வந்து 50% தான் ஒர்க் ஆகிருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படி முடிப்பாங்கன்னு எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சு, யூ கேன் கோ இன்சைட். எங்களுக்கு அது பிலீவ் பண்ண முடியல. எங்களுக்கு ரொம்ப அது ஒன்று காஸ்ட் ஆகுது. யூஎஸ்லெல்லாம் இது பண்ணணுன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது இந்த இம்ப்ளிமெண்ட்டு லேபர், அந்த மாதிரி லேபர் ஸ்கில்ஸ் கிடையாது. அது வந்து வெரி அப்ரிஷியேட்டட். ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, அது வாய்ப்பு. அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் கிரேட்டு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பார்த்தோம். அந்த அமைச்சர்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சரானாலும் சரி, மற்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் ஆனாலும் சரி, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் திஸ் அண்ட் மேக்கிங் திஸ் ஹேப்பன் வித்தின் எ வெரி ஷார்ட் டைம். எங்களுக்கு முன்னால் வந்து 6ஆம் தேதி அப்படின்னாங்க, நாங்கள்லாம் ரெடியாக இருந்தோம். 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 50 பேர், ஆல் வெரி ரெப்யூட்டட் பீப்புள், பல நாடுகளில் இருக்காங்க. அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் பல நாடுகள்லேருந்து, ஐயா ஃப்ரான்ஸு, அப்புறம் துபாயிலேருந்து அவங்க வந்து டாக்டர் பிரமிளா வந்து இதில் துபாயிலேருந்து வராங்க. அந்த மாதிரி வந்து அது வந்து அவங்க வந்து அமெரிக்கா என் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து, ஸ்ரீலங்கா, இலங்கையிலேருந்து வந்தாங்க, மலேசியாவிலேருந்து வந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து, அந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து வேர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிற அடிப்படையில் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கேருந்து வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது யார் முன்னிலையில் வைக்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் வைக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு இது கொடுக்கலாம், என்னடா இது திராவிட கவர்மெண்ட்டுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்மந்தம்னுட்டு. இப்போ அந்த பெரியாரனுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை பார்த்தீங்கன்னா வள்ளலாரனுடைய கொள்கை தான். அதுலேருந்து தான் பெரியார் வராது. ஸோ பெரியாரனுடைய ஒரு தத்துவமே வந்து அறிவே தான் தெய்வம்ங்கிற ஒரு விஷயமே வந்து வள்ளலாரனுடைய ஸ்மாலர் கான்செப்ட் தான்.
அது அதுலேருந்து வந்தது தான். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடவுளுங்கிறது வெளியே ஒரு பொருள் கிடையாது, அது நமக்குள்ளே இருக்குது, எல்லாம் வெளியாக இருக்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஹியூமனிடேரியன் தான் மெயின் கடவுள். மனிதர்கள் தான் கடவுள், ஜீவராசிகள் கடவுள். நீங்கள் அதை உள்ள பாருங்க, வெளியே புறம் போகாதீங்கிறார். இட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் த ஒரு ரிலீஜனுக்கு எகெயின்ஸ்டான விஷயம் இல்லை, உண்மையை உணர சொல்கிறாரு. எல்லாருக்கும் இந்த தத்துவம் போகும். இப்போ மதம் அப்படின்னு சொன்னா ஒரு லிமிட்டட் இதில் இருக்கும், பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு உருவமோ ஒரு பேரோ இருக்கும், அது கடந்து வாங்க அப்படிங்கிறார். அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிறது. அது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது, சமயம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் ஒரு பெரிய இதை பொலிட்டிக்கலாக நாங்கள் பார்க்கறதில்ல. ஏன்னா இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்லது தானே விஷயம். இட் சேஞ்ச், அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகும். அதை நாங்கள் பார்க்குறோம். நேற்று எங்களுடைய நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது அந்த முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸில் இந்த சேஞ்சஸ் தெரியுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த எனர்ஜி தெரியுது. இப்போ நம்ம சும்மா பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா வந்து இதை எடுத்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸு சில விஷயங்கள் பண்ண முடியாது, ரைட்? அங்கே மூலிகை கண்காட்சி இருந்தது, வளர்நாடு ஸ்டோரி கம்ப்ளீட்டாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா நமக்கு அங்கே ரெண்டு விஷயம் வருது. இப்போ ஒன்று வந்து கடவுள் இல்லைன்னு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க ஒன்று, இன்னொன்று வந்து உருவ வழிபாடுன்னு இருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் இது வருது வள்ளலாறு. கடவுள் இருக்காரு, அருவமாக இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்காரு, வியாபிச்சுட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் உள்ளத்தில் இருக்காரு, மனிதர்களுள்ள இருக்காரு. அப்போ இந்த டிஃபரன்சியேஷன் வராது, ஏற்றத்தாழ்வு வராது, மதத்தை கடந்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இது வந்து உலகளாவிய கல்வி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போகணும். இப்போ வேற எந்த கட்சியோ இதோ கவர்மெண்ட்டுன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வி ஆர் நாட் லுக்கிங் அட் கட்சி, திராவிட கட்சியோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. அதை தாண்டி தான் வரோம். பேதம், எந்த பேதமும் இல்லை இதில். அது யாரோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரணும். அந்த தமிழர்கள் தான் இதை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம அந்த இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கம்பேஷனேட் அக்டோபர் 5 வந்து கருணை தினம், வேர்ல்டு கருணை தினம் அப்படின்னு. நான் அப்போ நேற்று சிஎமோட பேசும்போது நான் ஐயா வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும், ஐ மேக் திஸ் ஹேப்பன், வில் மேக் திஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் வந்து யுஎன்ஓவில் நம்ம அங்கே உள்ள நமக்கு தொடர்பு இருக்குது, அதில் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டேயை உலகளாவிய நாளில் கம்பேஷன் டேன்னு டிக்ளேர் பண்ணோம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும், அதுக்கு நாங்கள் உதவுறோம். பட் இட் ஹேஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட், நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஒரு தமிழ் கல்ச்சர் தான் நம்மளுடைய சித்தர்களை கொண்டு வர முடியும், இன்னொரு கல்ச்சர் பண்ண முடியுமா? ஆழமான விஷயம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாங்கள் நேற்று பார்த்துட்டோம், ஹவு திஸ் திங் ஹேப்பன் அப்படின்னா. நான் இந்த இதில் எந்த விதமான கட்சி கொடிகளோ இதையோ வந்து அங்கே யாரும் ஏற்றுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வள்ளல் கட்சி, வள்ளல்களுடைய கொடி. அந்த கொடி கட்சி கிடையாது, அது எல்லோ அண்ட் ஒயிட், அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, ரைட்? அப்போது அதை ஒட்டி தான் இந்த ஹோல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக நடந்தது, ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்தந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக கொண்டு போனாங்க. பல நாடுகளில் இருந்து வந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஐயா வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் இன்று தமிழகத்திலே நமது ஐரோப்பா கண்டத்திலிருந்து வள்ளலாருடைய கொள்கையை அங்கு பரப்பி கொண்டிருக்கின்ற நமது சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த சன்மார்க்க உலகத்திற்கு நேற்று ஒரு விடியல் தினம். ஏனென்றால் கடந்த 200 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் தமிழகத்துக்கு வந்து உதித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஓர் அரசு வள்ளல் பெருமானை உயர்த்தி பிடித்து உலகுக்கு சன்மார்க்க ஒளியை உணர்த்தியிருக்கின்றது. இதற்கு சர்வதேச
சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அனைத்து நாட்டு சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக மாபெரும் கோடாடு கோடி நன்றிகளை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழக மண்ணிலே தோன்றி அகில உலக சகோதரத்துவ உலகத்துக்கு உணர்த்தியவர் வள்ளலார். அவர் வந்து உதித்த அந்த நாளை கருணை தினமாக அறிவித்து 2022 முதல் 2023 வரை ஓராண்டு அரசு விழாவாக செய்து உலக மக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் வள்ளலார் நெறியை கொண்டு சென்ற மாபெரும் பெருமை தமிழக அரசுக்கு சென்று சேரும். அதை நடத்திய தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கும் துணை நின்று உதவிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி உரித்தாக்கின்றோம். மேலும் வடலூர் பெருவெளியை சர்வதேச மையமாக அறிவித்து அங்கு 100 கோடி தொகையை ஒதுக்கி அங்கு உலக நாடுகளிலிருந்து வருகின்ற அன்பர்கள் அனைத்து பயனையும் பெற வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்தியாவில் இருந்தும் வருகின்றவர்கள் அனைத்து பயனையும் பெற்று அங்கு வள்ளல் பெருமான் நெறி அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிக்கு வள்ளல் பெருமான் நெறி எந்த விதத்திலும் பாழ்படாமல் அங்கு அமைத்து சன்மார்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய வேண்டுகோளை இங்கு முன்வைக்கின்றோம். மேலும் நேற்று நடந்த விழா ஐயா சொன்னது வரை மிக சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக ஒரு சன்மார்க்க விழா ஒரு சின்ன இடத்துல நடக்குது, இப்படி நடக்குது. நாங்களாம் பாரிஸில் ஒரு சின்ன இடத்துல ஒரு 20 பேர் ஒன்று கூடி தான் ஒரு விழா செய்வோம், 50 பேர் ஒன்று கூடி செய்வோம். ஒரு 2 நிகழ்ச்சிகள் அப்படி மாத வழிபாடுலாம் 20 பேர். இந்த மாதிரி ஒரு கடல் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு அரங்கிலே மிக பிரமாண்டமாக இந்த விழாவை நடத்திய தமிழக அரசு சன்மார்க்க உலகத்துக்கு ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுக்கும் பெற்ற மிகப்பெரிய பெரும் பேர். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி என்ன பொண்ணு கல்யாணம் நடத்திட்டா அவ்வளோ சந்தோஷமான ஆனந்தம் அடைவோம். அப்படி ஒரு பெரும் ஆனந்தம் சன்மார்க்க உலகத்துக்கு தமிழக அரசா கொடுத்திருக்கிறது. நாம் மாபெரும் நன்றி மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அப்படி ரொம்ப பவர்ஃபுல் டூல். நாங்கள் பேசுறது எங்களோட சிந்தனைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி. இங்கே வந்ததுக்கு நன்றி நான் சொல்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கருணை ஆட்சி. எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி தெரிஞ்சிச்சு அந்த அவங்களோட பேச்சில் இருந்து. இப்போ டாக்டர் சொன்னாப்புல எல்லாருமே கருணை. அவங்க கொடுத்த சொல்லுவாங்க, நம்ம சாப்பாடு எந்த எவ்வளோ இடத்துல சாப்பிட்டாலும் நம்ம தாய் கொடுத்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு. அந்த கருணை சாப்பாட்டுல இருந்து எங்களை ரிசீவ் பண்ணுறதுல இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்கள்கிட்டையும் அவ்வளோ கருணை இருந்தது. அதுக்கு முக்கிய இது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க சேகர் பாபு அவங்களோட பயங்கர பிளானிங், எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் எல்லாத்தையும் அருமையாக நடத்தி வச்சுருந்தாங்க. என்னமோ நம்ம ஒரு குழந்தை மாதிரி அந்த கருணையோட பார்த்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டோட பார்க்கறது வேற, கருணையோட கருணை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் நான் கருணையை முன்வைக்கிறேன்னா, நான் டாக்டர் பிரமிளா சந்திரசேகரன் துபாயில் ஒரு 25 வருடமாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அகைன் இதை முத்தமிழ் கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க கொடுத்த பேர் மாற்றுத்திறனாளி. அது எங்கள் கவர்மெண்ட் துபாயில் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே கவர்மெண்ட்டோட ரெக்கக்னேஷன் இருந்ததுனால ஆக்சஸ் அபிலிட்டிஸ் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ, பெரிய எக்ஸ்போ, 78 கண்ட்ரீஸ் வரும் அண்ட் 12,000 ஃபுட்ஃபால் இருக்கும். அந்த பெரிய லெவலில் பண்ணுற அந்த நிகழ்வில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 200வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் எங்களோட அமைப்பு சார்பாக உலக சமத்துவவாதி விருது நம்ம சிஎம்க்கு நாங்கள் கொடுத்தோம். அதை நாங்கள் அது ஒரு 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 எப்படின்னா ஒரு சீடு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் துபாயில் அந்த 78 நாட்டுக்கு நடுவில் கொடியை ஏற்றினோம். சமரச கொடி, சமரச பாட்டு வந்தது. ஐயா அதெல்லாம் பண்ணாங்க. இது
துபாயில் நடந்ததுங்கிறது ஒரு இன்னைக்கும் நினச்சா ஒரு ஆச்சரியமானது. அப்புறம் நாங்கள் தமிழ் சித்தர், தமிழோட சேஜ் சயின்டிஸ்ட் தான் வள்ளல் பெருமான். அவங்களோட பாடல்களுக்கு பரதநாட்டியம் நம்ம ஐயா வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பரதநாட்டியம், சிலம்பம் கொண்டு வந்தாங்க. பரதநாட்டியம் அது நம்மளுடைய பாரம்பரிய இது. மூங்கில் நம்ம இந்த கோத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் நீலகிரியில இருக்காங்க. அந்த கொம்பு ஊதுறது அப்படி அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொம்பு ஊதுறது துபாயில கேட்டுச்சு. அத ஒரு பரேட் மாதிரி பண்ணாங்க. 12,000 பேர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல 3 ஹால்ல அப்படி சுத்தி பரேட் வந்தாங்க. மனசு அப்படியே ஒரு அந்த கம்பேஷன் எங்களுக்கு எப்படி கொரோனா எல்லாருக்கும் பரவுச்சோ அந்த கம்பேஷனை, அந்த கருணையை எங்களுக்கெல்லாம் ரேடியேட் பண்ணி எங்களை திராவிட மாடல் வந்து எல்லாத்துலேயும் நம்ம முதன்மையா இருக்கணும்னு அண்ட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை அங்கே செஞ்சோம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய லெவலில் துபாயில் பண்ணுறோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி, மொபிலிட்டி, கம்யூனிகேஷன் இதிலெல்லாம் பண்ணுறாங்க. 78 கண்ட்ரி பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து எங்களோட தலைவர், அங்கே துபாயோட தலைவர், அப்புறம் ஹிசைன் ஷேக் அஹமத் பின் சாயித் அல் மக்தும், அவர் வந்து சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட ஹெட். அவங்களோட பேட்ரனேஜில் பண்ணதுனால எங்களால் யுஏஇக்குள்ளார நடந்தது இன்னைக்கு உலக அளவு பண்ணுறதுக்கு இருக்கு. அதே இதை நாங்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு நாங்கள் இந்த வேண்டுதல் வைக்கிறோம். அவங்களோட பேட்ரனேஜ் எங்களுக்கு வரணும். அவங்களோட தலைமையில் நாங்கள் இந்த சங்கத்தை ஓட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில். இப்போ டாக்டர் சண்முகமூர்த்தி வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட். அவங்க வந்து பெரிய ஐடியில் இருக்காங்க. நாங்கள் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில். ஸோ எங்களோட எல்லாரோட எக்ஸ்பர்டைஸை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எக்ஸ்போ மூலியமாக நாங்கள் 78 கண்ட்ரி இல்லை 700 கண்ட்ரி கூட எங்களால் கொண்டு வர முடியும். தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்னமும் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு வேணும்னு நாங்கள் வேண்டுறோம். ஸோ இப்போ வள்ளலாருடைய இது நம்ம பேக்ரவுண்ட் போனான்னா எல்லா சித்தர் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம். தட் இஸ் அவர் கோல். அதான் நம்மளுடைய கொள்கை. இதுதான் நம்மளுடைய எண்ட் கோல் வந்து எல்லாரும் ஒன்று, உலகமே ஒன்று தான், எல்லாரும் ஒரே ஜீவராசிகள் தான், எல்லாரையும் ஒற்றுமையாக பார்க்கறது. ரைட்? அது இந்த கல்வி மூலமாக தான் வரும். ஆன்மநேய கல்வி. ரைட்? அந்த கல்வியை எடுத்துகிட்டு போகிறோம். ஆர்கானிக் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வந்து ஆர்கானிக் ஆகணும். எல்லா கெமிக்கல்ஸு எதையும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற, அதை செல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கி பேஸ்ட்டு சோப்புன்ட்டு வாங்குகிறோம். நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் யூஸ் பண்ணுறோம்? எந்த அரிசி யூஸ் பண்ணுறோம்? நம்ம சித்தர்கள் சொல்கிற அரிசி. இந்த சுகருக்குன்னு ஒரு அரிசி வச்சுருக்கா. இதை சாப்பிட்டா சுகர் வராது. நீ வெள்ளைக்காரன் சோறு சாப்பிட்டா வெள்ளையா நீ சுகர் தான் வரும். அப்புறம் சுகர் இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் தான். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நமக்குள்ள ஆழமாக போகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. we have all the jobs. உலகத்துக்கு ஜாப் கொடுக்கலாம். உலகம் வந்து வரணும். அவங்க சர்வதேச இங்கே சென்டருக்கு வரணும். நம்மளுடைய அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் இதனுடைய தலைவராக இருக்கார் இங்கே. அவர் கருத்து கண்டிப்பாக இப்போ மிகப்பெரிய சன்மார்க்க உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை பயக்காது. முக்கியமாக வடலூர் பெருவெளியில் ஒரு பயிற்சி மையம் அமைச்சு அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் வள்ளலாருடைய கல்வியை கொடுக்கறது, வள்ளலார் சொன்ன நெறிகளை அங்கே புகுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வடலூர் அங்கே நற்கருங்குழி, சித்தி வளாகம், மருதூர் பகுதியில் வந்து மதிய உணவுக்கு அங்கே உணவுக்கூடம் அமைத்து செய்யறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் இருக்கிற பூங்கா வள்ளலார் பெயர் அமைக்கிறது, மணிமகுடம் வைத்த மாதிரி இந்த வடலூர் பெருவெளி அளித்த பேருண்மையை நமது தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஆய்வு மையம் வள்ளலாருடைய நெறிகளை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம். எல்லா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து எங்கள் சர்வதேச சமரச சன்மார்க்க மையம் அதில் பங்கெடுக்கும். மற்ற உலக அன்பர்கள் எல்லாம் வந்து வள்ளலார் நெறியை இங்கு ஆய்வு பண்ணி அதன் மூலம் உண்மையை அறியக்கூடிய ஒரு மையமாக அமையும். அது வந்து நம்ம முதல்வர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய அலுவலகத்திலேயே ஒரு பகுதியாக செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நேற்று. இது வந்து மீண்டும் நாங்கள் எங்களுடைய
சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பாக மீண்டும் நன்றியினை பதிவு செய்து கொள்கிறோம். வாய்ப்பளித்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ எந்த இது வந்தாலும் எங்களுக்கு ஓகே, எந்த இந்தியா எடுத்தாலும் சரிதான். ஆனால் தமிழ்லேருந்து வர்றதா சிறப்பான விஷயம், அவங்க தான் அது கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்களை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஒரு இணைந்து உருவாக்க வேண்டியது ஆதாரபூர்வமான கொள்கை அமலாக்கம். எந்த இன்டர்நேஷனல்ல எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லாம, இப்ப நான் துபாயில போய் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் என்ன, அதுக்கு ஹிஸ்டரி என்ன, அதுல என்ன, ஒரு ஆட்டிசம் குழந்தைய நீ சரி பண்ணினியா, எப்படி பண்ண, அதுக்கு எவிடன்ஸ் இருந்தாதான் அதை நான் கொண்டு போக முடியும். அடுத்தது சர்வதேச ஆராய்ச்சி கூட்டமைப்பு வேணும். உள்ளடங்கிய வேலை வாய்ப்பு, இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அது வேணும். மேம்பாட்டு அமைப்புகள் அதுக்கு செய்யணும். உதவி தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, உலகளாவிய பரிமாற்ற திட்டங்கள். எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இப்போ 40 வருஷம் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணி நிறைய லேர்னிங் இருக்கும். அதை எப்படி இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட் பண்ணணும், இதெல்லாம் எங்களால் முடியும். நாங்கள் அவசியம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை